ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஹாரர் கேம் விளையாட போகிறோம். கிராணி சாப்டர் 1. வாங்க கிராணி வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகலாம். என்ன ஒரே இருட்டாக இருக்குது. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? ஐயோ, எங்கே இருக்கோன்னு வேறு தெரியலையே. ஓ, நம்ம கிராணி வீட்டில் இருக்கோம். இது ஒரு கொடூரமான இடமாச்சு. எப்படி நம்ம இங்கே மாட்டிட்டோம்னு தெரில. ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே கிராணி எங்கே இருக்குன்னு கலவலாம். கிராணி இங்கே இல்லை. சரி, கீழே கிரால் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஐயோ, இங்க ஓபன் பண்ணலாம். இல்ல என்ன இருக்குன்னு சரியா பார்க்கலையே. ஏய் திருட்டு பையல, எங்கடா இருக்க? ஏய் கிராணி, ஐயோ கிராணி நம்மள பாக்குச்சு. நம்ம ஓடணும். ஓடு 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 ஓடு. இங்க ஒரு கை சிம்பிள் போட்டிருக்கோம். அதாவது நம்ம குச்செல்லாம் குத்துறா. பேட்டரி மணி வெளியே குச்சாச்சு. ஐயோ, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். கிராணி எங்க போயிருக்குன்னு நினைக்கிறேன் வெளியே. ஐயோ, இது உள்ள குதிச்சாச்சு. அப்படியே நம்ம போகலாம். இங்கே நம்ம இருக்கே, என்னது? புக்கு. நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம். பின்னாடி கிராணி கிராணி அட்டாக் பண்ணிருச்சு. இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி கிராணி என்ன அடிச்சிருக்கோம்? மண்டெல்லாம் வலிக்குது. இந்த கிராணி உருளைக்கட்டையை வச்சு மண்டையில் நங்குன்னு அடிச்சிருச்சு. மண்டை செம்மையாக வலிக்குது. இன்னும் நம்ம மறுபடியும் அதே இடத்துல வந்துட்டோம். இன்னும் கடை திறந்து நம்ம இப்போ திருப்பியும் கீழே போகலாம். அங்கே நம்ம எங்கேயோ புக்கு பார்த்தோமே. புக் இங்கே தான் இருக்குது. இங்கே ஓப்பன் பண்ணி புக் எடுத்துக்கலாம். புக் எடுத்தாச்சு. ஐயோ, கிராணி வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே. போன டைம் அடித்த மாதிரி இந்த டைம் அடி வாங்கக்கூடாது. ஐயோ, கிராணி வேறு இருக்கும், பயமாக இருக்கே. ஐயோ, பெல் வேறு அடிச்சிட்டேன். கிராணி எங்கே இருக்குன்னு வேறு தெரியலையே. ஒரு நாள் இங்கேயே நிற்போம். கிராணி எங்கே இருக்க? கிராணி, பாட்டிமா, பாட்டிமா எங்க இருக்கீங்க? சிரிக்கிற சத்தம் தான் கேக்குது. போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி, நின்னுட்டு சரி, சில்வா சரின்னு சரி. கிராணி, அட பாவி கிராணி, டிராப்பா வைக்கத எனக்கு. ஐயோ, கிராணி பார்த்துச்சு. எத்தனை டிராப் வச்சிருக்கோன்னு தெரியலையே. அப்படியே நம்ம போவோம். கிராணி பார்த்துட்டு கிராணி வந்துருச்சு. இங்க இடத்துல இங்க கிராணி வந்துருச்சா? கிராணி ஜஸ்ட்ல வந்துருச்சு. இங்கிட்ட திரும்பி பார்க்கலாம். கிராணி வந்துருச்சு. இப்போ அப்படியே நம்ம மேலே ஓடணும். ஓடு 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 ஓடு. இந்த புக்கு நம்ம அங்கே எங்கே இருக்கோமோ அங்கே வச்சிருந்தோம். ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த லிவரை ஆப்போசிட்டாக புஷ் பண்ணிக்கலாம். புஷ் பண்ணியாச்சு. இங்கே கதை ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே நம்ம புக்கு வச்சிடலாம். வெடா புக்கை வச்சு நம்ம இங்கே புக்கு இங்கே வச்சிடலாம். வச்சாச்சு. கிராணி வேறு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கே. சரி. 2 ட்ராப் கிராணி போட்டிருக்கு. ட்ராப்பில் மாட்டாமல் போனோம். எப்படியாவது ட்ராப்பில் மாட்டாமல் போயிடணும். அப்போட ட்ராப்பில் மாட்டாமல் வந்துட்டோம். இப்போ இந்த லாஸ்ட்டில் கதை ஓப்பன் பண்ணிக்கலாம். குடு 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 ஸ்பீடாக மேலே ஓடி வச்சுருக்கோம். என்ன வாட்ஸ் சொல்லியாச்சு. உள்ள என்ன கிராணியோட ஃபோட்டோ அது கதை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? கிராணி வந்துச்சு. கிராணி வந்துச்சு. ஐயோ, உள்ள கதையை வச்சு நின்றுருக்கு. எங்கே இங்கே ஒரு ஷார்ட்கட் இருக்குமே, எங்கே காணோம்? ஒப்பாடா வந்தாச்சு. கிராணி எங்கே இருக்கு? ஐயோ, மேலேருந்து கீழே வந்துட்டு இருக்கே. இங்கே நம்ம என்னவோ பார்த்தோமே, என்னது அது? ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எஸ், ஷார்ட்கனுக்கான ஒரு பாட்டு கிடச்சிருச்சு. நம்ம டேபிள் மேலே போட்டுக்கலாம். டேபிள் மேலே போட்டாச்சு. இப்போ நம்ம வேறு என்ன இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லலாம். வாங்க. இங்கே ஒரு என்னது? இன்ஜின் பார்ட் கிடச்சிருச்சு. சூப்பர், நமக்கு இன்ஜின் பார்ட் கிடச்சிருச்சு. இதற்கு நம்ம கீழே கார் கனெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஆப்போசிட் வழியாக போனால் இங்கே ஒரு வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு படிக்கட்டு. இது வழியாக இருந்தால் இதான் காரு. பார்க்க தகரப்பா வாக்கினா இருக்கும். ஆனால் இதில் தான் நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். இதான் கிராணியோட காரு. எப்போ வாங்கினதுனே தெரியலையே. சரி, இங்கே ஒரு கன் ஸ்பாட்டு. சூப்பர், 2 பொருள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அசம்பிள் பண்ணால் நம்ம கன் பாட்டு கிடச்சிடும். ஐயோ, கிராணி பின்னாடி கட்டிட்டு இருக்கு. இங்கே ஒரு அட்டைப்படி இருக்கு. தள்ளிட்டு உள்ளே உக்காந்துக்கலாம். போடோ, கொஞ்சம் மெதுவாக போயிருந்தா கூட கிராணி நம்மளை அடிச்சிருக்கோம். சரி, இங்கே ஒரு ஷார்ட்கட் இருக்கு. நம்ம இதுக்கு வழியாக போகலாம். இங்கே என்னமோ வச்சுருக்காங்க. ஓப்பன் பண்ணிட்டு போகலாம். என்னது? கிராணி வீட்டுக்கு வெளியே வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தா கிராணி வீடு சின்னதாக தெரியும். ஆனால் உள்ளே எவ்வளோ ஷார்ட்கட் வச்சுருக்கு. சரி, இங்கே ஜன்னல் வழியாக உள்ள குடிச்சாச்சு. இங்கே ஏதாவது பொருள் இருக்கு. ஐயோ, கிராணி என்ன இங்கே இருக்கு? இப்போ தானே கிராணியை கீழே பார்த்தோம். இப்போ நம்ம கிராணிகிட்ட மாட்டாமல் போனோம். இல்லைனா போன தடவை அடித்த மாதிரி இந்த தடவை கிராணி நம்மளை அடிச்சிடும். அப்படியே போகலாம். ஓடு 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 ஓடு. அப்படியே நம்ம இப்போ மேலே ஓடலாம். மேலே வந்தாச்சு. இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்கல பொருள். காருக்கான பேட்டரி கிடச்சிருச்சு. அப்படியே எங்கள் அட்டைப்படியை கட்டிட்டு போகலாம். எங்கடா இந்த அட்டைப்படி கூட நவல மாட்டுது. என்ன சட்டம்? அட்டைப்படி நவந்துச்சு. அப்படியே நம்ம கீழே போய் இதை கால் பேக்கரியை போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஓடு 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 ஓடு.
எவ்வளோ படிக்கட்டு. இதான் கிராணினால மூச்சு வாங்குது. அங்கே இடத்துல கிராணி நின்றோம். அதனால நம்ம போய் வச்சுட்டு வந்துடலாம். இறங்கி கால் பேக்கரியை போய் நம்ம வச்சுட்டு வந்துடலாம். வாங்க. எங்கே வைக்கிறது? இங்கே தான் வச்சாச்சு. இன்னும் நமக்கு நிறையா பாட் தேவை காலில் வைக்க. அது நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்படியே நம்ம போகணும். ஐயோ கிராணி வேலை வந்துருச்சே. நம்ம போய் இங்கே ஒழிஞ்சிக்கலாம். கிராணி பார்த்துருச்சா தெரியலையே. கிராணி அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியல. என்ன பண்ணுறது கிராணி? என்ன பண்ணுறது? ஐயோ கிராணி பார்த்துருச்சு. அப்படியே நம்ம ஆப்போசிட் வழியாக போகலாம். அப்படியே இங்கே படிக்கிறதுக்கு இல்லை. இந்த படிக்கட்டு மேலே நம்ம ஏறிக்கலாம். வேணாம் கிராணி பக்கத்தில் இருக்கு பிடிச்சிடும். இங்கே ஷார்ட்கட் போலே நம்ம குஞ்சிடலாம். குஞ்சு வழியாக வந்தாச்சு. இந்த படிக்கட்டில் நம்ம ஏறி போகலாம். ஏறி வந்தாச்சு. இங்கேயும் படிக்கட்டு. இதையும் நம்ம ஏறியாச்சு. இங்கே ஏதாவது இருக்கா? காலில் வைக்க ஸ்பார்க் பிளக் கிடச்சிருக்கு. இதுவும் காலில் வைக்கணும். நம்ம 3 பொருள் கண்டுபிடிச்சிட்டோம். சரி இங்கே சட்டம் போடலாம். கிராணி இங்கே வந்துடும். நம்ம அப்படியே அண்ணன் பக்கம் போகலாம். இது வேறு கலையில் அடிச்சுக்குது. அவன் அப்படியே இந்த ஷார்ட்கட் வழியாக போயிடலாம். வந்தாச்சு. ஐயோ கிராணி கிராப் வச்சிருக்கு. பார்க்காம போயிருந்தா கிராப்பில் மாட்டிருப்போம். நல்ல வேலை என் பிரெயினை வச்சு எஸ்கேப் ஆயிட்டேன். கிராப்பில் வந்துடலாம். எங்கே வைக்கிறது? இங்கேயா? வச்சுட்டாங்க. சரி இப்போ திருப்பி மேலே ஏதாவது பொருள் இருக்கான்னு போய் பார்க்கலாம். வாங்க. கிராணி வர மாதிரியே ஃபீல் ஆகுது. எங்கே இருக்குன்னு வேற தெரில. கிராணி கன்னை ரெடி பண்ண சொன்னோன்னே கிராணி வந்துருச்சு. இதே இடத்துல கிராணி ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குது. திருப்பியும் அங்கேயே தான் கிராணி பார்க்குது. இங்கே இடத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. கண்டுபிடிக்கணும். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் என்ன இருக்கும் தரலாம். இன்னொரு அதிசயம், ஷாட்கனுக்கான தேர்ட் பார்ட்டி கண்டுபிடிச்சாச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி கிடைக்கும்னு. இன்னைக்கு இருக்கு கிரானிக் தீபாவளி. இன்னொட்டையும் கல்வி விட்டுருக்கலாம். ஆனால் கீழே கல் விட்டும் போது அது கீழே தான் இருந்திருக்கும். எப்படி மேலே இருந்தது என்னன்னு தெரில. கிரானிக்கு தான் அங்கே வாங்கிருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஷாட்கனுக்கான தேர்ட் பார்ட் அங்கே வச்சுட்டு வந்துடலாம். வாங்க போகலாம். அந்த கண்டுபிடிச்சோன்னே கிரானிக்கு வைக்கலாம் எக் ஷாட். சரி செகண்ட் பார்ட் நம்ம மேலே எங்கேயோ பார்த்தோமே. எங்கேன்னு தெரில. வாங்க பார்க்கலாம். கிச்சன் தான் நினைக்கிறேன். கிச்சன். வாங்க கிச்சனில் போய் பார்க்கலாம். இது என்னது? கெசோலின்னா பெட்ரோலு. அதான் அப்படி எழுதி வச்சுருக்காங்க. ஐயோ இது வேற உருண்டு போதே தக்காளி ஆட்டம். கிராணி வேற எங்கே இருக்குன்னு தெரியலையே. இப்போ இங்கே சட்டக்கு கிராணி கன்ஃபார்மாக வரும். அப்போ ஒழிஞ்சிக்கலாம். கிராணி வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணோம். அப்படியே உள்ளே ஓடி போயிடலாம். போட உள்ளே குமிஞ்சாச்சு. இப்போ திருப்பி வெளியே வந்துடலாம். இப்போ அப்படியே படிக்கட்டு ஏறி அப்படியே போகலாம். இன்னொரு படிக்கிறதுக்கு அதையும் நம்ம ஏறிக்கலாம். ஏறியாச்சு. இங்கே ஏதாவது கிடைக்கிறான்னு பார்க்கலாம். இங்கே ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே நம்ம இப்போ இங்கே ஏதாவது கிடைக்கிறான்னு பார்க்கலாம். இங்கெல்லாம் ஒன்றும் இல்லையே. இங்கெல்லாம் பார்த்தாச்சுங்க தான் நான் நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை இந்த இடத்துலலாம். அப்படியே நம்ம கிச்சனுக்கு போகலாம். வாங்க. மெதுவாக போகணும். கீழே கிராப் இருக்கவங்க கூட செக் பண்ணிக்கணும். ஐயோ கிராணி வேறு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வருது. நம்ம அங்கே டைனிங் டேபிளுக்கு போகலாம். கிராணி வருதான்னு பார்க்கலாம். அதோ கிராணி இங்கே தான் இருக்குது. கிராணியை லெஃப்ட் ரைட்டுன்னு கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம அந்த ஷார்ட்கனுக்கான பாட்டு எப்படியாவது எடுத்துனோம். எதா ஷார்ட்கனை அப்போட ஷார்ட்கனுக்கான பாட்டு நம்ம எடுத்தாச்சு. அப்படியே ஸ்பீடாக ஓடி அந்த இடத்துல போய் வைக்கணும். வாங்க ஓடலாம் ஓடலாம் ஓடலாம். வாங்க 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 வாங்க. அங்கே வைக்கிற வரைக்கும் நம்ம ஓடிக்கே தான் இருக்கணும். ஓடலாம் ஓடலாம். வாங்க 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 வாங்க. நமக்கு ரெஸ்ட்டே இல்லை. அங்கே வச்சோடனே தான் நமக்கு ரெஸ்ட்டு. ஓடுங்க 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 ஓடுங்க. இது வேற படிக்கிட்டு கிராணி ஃபாலோ பண்ணுறது நிறுத்திடுச்சு. நல்லது தான். நம்ம போய் கண்ணுக்கான பாட்டை அங்கே வச்சுட்டு வந்துடலாம். வாங்க. எங்கடா அமைதியாக இருக்குது. அமைதியாக இருந்தால் பெருசாக நடக்க போகுது தெரில. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கண்ணுக்கான பாட்டு வச்சிட்டோம். கன் எடுத்துடலாம். போடுறா புல்லட்டா. கிராணி எங்கே இருக்க? கிராணி என்கிட்டே வா. இவ்வளோ நேரம் கண்ணு இல்லாத போது எனக்கு தொடக்குனா இப்போ வா கிராணி. வா வா வா. உன்னை சுட்டு பொசுக்கலாம். வா. கீழே சட்டம் போடுவான். கிராணி வரும்னு நினைக்கிறேன். இப்போ கன்று எடுத்துக்கலாங்கடா. கன்று எடுக்கல. கன்று எடுத்தாச்சு. என்ன ஒன்றும் கிராணி காணோம். சரி திருப்பி கீழே போடுவோம். கீழே போடணும் கண்ணை. இந்த டைம் கிராணி வந்தால் சும்மா விடக்கூடாது. கிராணியை சுட வேண்டியதுதான்.
ஏ கிராணி எங்கே இருக்கேவா? இந்த சவுண்டு கிராணி கண்டிப்பாக வரும். 100%க்கு 100 அடித்து சொல்கிறேன் கிராணி வரும். இதோ கிராணி வந்துச்சு. இதோ இப்போ பால் ஃபுல்லாக கிராணியா? கிராணி பறந்து போய் விழுந்துருச்சு. சரி நம்ம கீழே போய் இன்னொரு புல்லட் போட்டு வந்துடலாம். ஓடு புல்லட் போட்டாச்சு. நமக்கு நம்ம இன்னும் வெப்பன் கீ எடுக்கல. எப்போ வெப்பன் கீ எடுப்போன்னு வேற தெரில. அடுத்த கேமில் வெப்பன் கீ எடுப்போம்னு நினைக்கிறேன். இந்த டைம் நமக்கு கன் கிடச்சிருச்சு. எப்படியாவது கன்னு இல்லை வெப்பன் கீ மாறி மாறி கிடைக்கும் நமக்கு. லக்கு நமக்கு அப்படி லக்கு. ஓகே படிக்க இந்த சந்தை வழியாக போய் படிக்கிட்டு ஏறிக்கலாம். இங்கே ஏதாவது இருக்கா? இங்கெல்லாம் அடிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அப்படியே நம்ம மேலே போகலாம். அந்த ரூம் இருந்ததுல்ல, அந்த ரூம்லேருந்து வெளியே வந்துடலாம். ரூம்லேருந்து வெளியே வந்துட்டேன். இங்கே என்னமோ கிராணி வச்சுருக்கோம் டப்பாக்குள்ளே, என்னன்னு தெரியலையே. சரி அடிப்போம். அதான் அடித்தாச்சு. என்ன இருக்குது? சரி ஃபஸ்ட் நம்ம இந்த கன்று இருக்குல்ல, இந்த கண்ணை கீழே போட்டு இங்கே ஸ்பைடர் கீ இருக்கும். இங்கே ஸ்பைடர் கீ எடுத்துக்கலாம். ஸ்பைடர் கீனா ஸ்பைடர் எல்லாம் இருக்காதுன்னு நினைக்காதீங்க. ஒரு பெரிய ஸ்பைடருக்கே அது ராணி அவங்க தான் இருக்கும். யாருன்னு சொல்லுங்க? கிராணியோட பொண்ணு. பேர் எல்லாம் எனக்கு சரியாக தெரில. அது கிராணியோட பயங்கரமானது. இப்போ நம்ம கிராணி கிட்ட மாட்டோம்னா கிராணி கையில் இருக்கிற உருளைக்கடையை வச்சு மங்கையில் நங்குன்னு அடிக்கும். ஒருவேளை இந்த கழுவிட்ட மாட்டினோன்னா வாயில் போட்டு கடிச்சு சாப்பிட்ரும். அதான் இந்த கழுவிட்ட மாட்டோமே எனக்கு பயமாக இருக்குது. நிறையாட்டையும் வடி வாங்கியிருக்கேன் கிராணியோட அண்டர் கிரவுண்ட் கழுவி கேட்கலாம். அப்பாடா சேஃப் லேண்டு. அப்படியே நம்ம குமிச்சிட்டு இன்னொரு டைம் இந்த மாதிரி உழுவணும். என்ன தண்ணி சட்டமாக கேட்குது. அட்டச்சை சாக்கடை தண்ணி. பாத்ரூம்லேருந்து ஒரே கனெக்ஷனு. ஐயோ எப்படியாவது ஃபஸ்ட்டு வெளியே வரணுமே. போகலாம் பார்த்தீங்களோ அந்த கழுவி போகுது. இந்த கழுவி டிகிலாக இருக்கும். எனக்கே பயமாக இருக்கும். இந்த கழுவிக்கிட்ட மாட்டாமல் போகணும். அடியில் உட்காந்துக்கலாம். உட்காந்தாச்சு. இங்கே பாக்ஸில் என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். 1 2 3 யூஸ்ஃபுல்லான பொருள் வேணும். எஸ் ஸ்பெக்லாகி கிடச்சிருச்சு. இது நமக்கு யூஸ்ஃபுல்லானது. கால் செட் இருக்குல்ல, அது ஓப்பன் பண்ணது தேவை. இந்த ஸ்பைடர் கழுவி வேறு எங்கே இருக்குன்னு தெரில. சரி ஸ்பைடர் கழுவி கட்டுது. அடியில் உட்காந்துக்கலாம். ஓ மை காட், இந்த கிளவி நம்மளை பிடிச்சிருச்சு. வாயில போடும்போது ஃப்ரெண்ட்ஸ், என்னால் இன்னைக்கு வீடியோ இவ்வளோ தான் போட முடிஞ்சுது. நான் அடுத்த வீடியோவில் இந்த கிராணி சாப்டர் 1 காதஸ்கே ஃபுல்லாக முடிச்சிடுறேன். பாய் கைஸ். ஏன் சிரிக்கிறீங்க?